அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கடினமான நாட்களிலே நெறிமட்ட எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவர் காண முடியாமல் இருப்பனாலும் இந்த மீடியா மூலமாக கர்த்தருடைய வசனங்களை நாங்கள் பிரகடனப்படுத்தும்படியாக நெறிமட்ட உதவி செய்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கு மேலாக நீர் எங்களுக்குள்ளே நடப்பிக்கிற உங்களுடைய வல்லமையான கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா வைரஸ் ஆனது உங்களுடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிக்கவும் ஜெபத்திலே அதிகமாக தரித்திருக்கவும் கர்த்தாவே, அது ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவைகள் எல்லாம் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் நாட்கள் சமீபமா இருக்கிறது. நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தயார் நிலையில இருக்க வேண்டும் என்கிறதை இது எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே கர்த்தாவே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒரு விழிப்பை நீர் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் உமக்கு உண்மையாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க, சோதித்தறிய, இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கொள்ள, எங்களை சரிப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படி ஆண்டவரே, எலியா அந்த இடிந்து போன பலிபீடத்தை அவர் சரி பண்ணாரோ, அதே விதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இடிந்து போன காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ரகசிய பாவங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு கர்த்தாவே, எங்களை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு சுத்திகரித்து கொண்டு அர்ப்பணிப்போடு ஜீவிக்க நீர் தாமே எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் நம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வாதத்துல விசுவாச குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திலே நடக்க வேண்டிய காரியங்கள் நடைபெற உதவி செய்தரலும். தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம். வியாதியா இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை நீர் கேட்டுறலும். உங்களுடைய நாமத்தை நீர் தாமே மகிமைப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே, இந்த நாளினுடைய ஆராதனை ஒழுங்கு எங்களுக்கு ஆசீர்வதித்தரலும். கர்த்தாவே, பிறகு செய்திக்காக ஜெபிக்கிறோம். செய்தியை கொடுக்க போகிற உங்களுடைய ஊழியக்காரனுக்கும் நீர் தாமை உதவி செய்வீராக. எடுத்து உபயோகப்படுத்தும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தனுடைய கீழ்களை இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளும்படியான இருதயத்தையும் கீழ்ப்படும்படியான இருதயத்தையும் நீர் தாமை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்திலே தாழ்மையோடு இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். அன்பே 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 ஆருயிரே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளென்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளென்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேலுந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் மேலுந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிரே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தில் அருமை பொருளே, அன்பே உருவாய் அமைந்துள்ளோரே. பரலோகத்தின் அருமை பொருளே, அன்பே அமைந்துள்ளோரே. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. ஆழம்
ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறைந்தே திரிந்த துரோகியையா. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியையா. அன்னை தீரன்பாலே என்னையும் அன்னைத்தீர் அன்பாலே. அன்னைத்தீர் அன்பாலே என்னையும் அன்னைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் கோவை போல. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் கோவை போல. வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பில் நின்னிமை இயம்ப கியலா இயங்குகிறேன். இப்பாரினிலும் அன்பின் நின்னிமை இயம்ப கியலா இயங்குகிறேன். இசைக்கவும் எளிதாமோ இப்புவியில் இசைக்கவும் எளிதாமோ. இசைக்கவும் எளிதாமோ இப்புவியில் இசைக்கவும் எளிதாமோ. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனத்தாயிந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனத்தாயிந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே துணையே பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபம் இதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை
நடத்தும். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழு என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழு என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தி உன்னதயந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தி உன்னதயந்தன் புகலிடமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தேக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தேக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக உடைய ஆவியானவர் மூலமாக நாங்கள் ஏவப்பட, உயிர்ப்பிக்கப்பட, உற்சாகப்படுத்தப்பட, பலப்படுத்தப்பட எங்களுக்கு உதவி செய்தரலும். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாரும் நீர் ஆசீர்வதித்தரலும். அவர்களும் அவையோடு உண்மையோடு உண்மை பணிந்து கொள்ள அவர்களுக்கு சகாயம் பண்ணும். என்னை தொட்டரலும், கேட்கும்படியான காதுகளை கொடுத்தரலும், கீழ்ப்படியும்படியான இருதயத்தை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு ரட்சக நாமத்திலே தாழ்மையோட வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தரை நாம் பணிந்து கொள்ளுகிறதற்கு முன்பாக வேதத்திலே
ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். இது ரூத்தினுடைய புஸ்தகத்திலே 2வது அதிகாரம். ரூத் 2ஆம் அதிகாரம். ரூத் 2ஆம் அதிகாரம். எல்லா வசனங்களையும் வாசிக்க வேண்டாம். நான் அவ்வப்பொழுது அந்த வசனங்களை குறிப்பிடுகிறேன். அப்பொழுது மாத்திரம் உங்களுடைய வேதாமங்களை திருப்பி நீங்கள் அதை வாசித்துக் கொண்டால் உங்களுக்கு நலமாயிருக்கும். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சரித்திரமாயிருக்கிறது. இதிலே மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது 2 பேர், ரூத், போவாஸ். அவர்கள் தான் கதாபாத்திரங்களா இருக்கிறார்கள், அல்லது ஹீரோ ஹெராயின் என்று சொல்லலாம். அவர்கள் தான் மிகவும் முக்கியமானவர்கள். அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால் நகோமியை பற்றி சொல்லலாம். இந்த 3 பேர் தான் இதுல மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறாங்க. இந்த போவாஸ் என்று சொல்லக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் வரப்போகிற மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த மோவாபிய பெண் ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீக்கு அடையாளமாக இருக்கிறாள். அது மாத்திரமல்ல, ஒரு புறஜாதி சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். ஜென்டைல் சர்ச். நாம் எல்லாருமே ஜென்டைல்ஸ், புறஜாதியார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது சொந்தமானவர்களிலே வந்தார். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோம். யூதர்களுக்காக அவர் வந்தார், ஆனா அவர்களோ அவரை புறக்கணித்து விட்டார்கள். அதன் நிமித்தமாகவே சுவிசேஷம் புறஜாதியாராகிய நமக்கு வந்தது. இப்பொழுது பார்க்கும் பொழுது உலகத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள்ல புறஜாதியார் தான் அதிகமா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். ஆகவே இந்த ரூத் என்று சொல்லக்கூடிய இந்த மோவாபிய ஸ்திரீ ஒரு மீட்கப்பட்ட சபைக்கு அவள் அடையாளமா, புறஜாதி சபைக்கு அவள் அடையாளமா இருக்கிறாள். இப்போ கர்த்தரை நாம் ஆராதித்தல், அது துதித்தல், நன்றி செலுத்துதல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம உயர்த்தி காண்பிக்கிறோம். அவர் எப்படி நமக்கு இருக்கிறார், என்ன நமக்கு செய்திருக்கிறார் என்கிறதை நம்ம உயர்த்தி உயர்த்தி காண்பிக்கிறோம். அதை தான் நாம் நன்றி செலுத்துதல் அல்லது கர்த்தரை பணிந்து கொள்ளுதல், ஆராதித்தல் என்றெல்லாம் நான் சொல்லுகிறோம். முதலாவது இந்த போவாசை பற்றி சில வார்த்தைகளை நம்ம வேதத்திலே வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்திலே அது தொடங்குகிறது. இந்த கதையினுடைய முன் சுருக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதையும் ஒரு 2 நிமிடங்களிலே சொல்லி முடித்து விடுகிறேன். பெத்லெகேம் என்ற யூதயா தேசத்திலே குடியிருந்த எலிமெலேக்கு, அவருடைய மனைவி நகோமி, 2 குமாரர்கள் பஞ்சத்தின் நிமித்தமாக மோவாப் தேசத்துக்கு போனார்கள். மோவாப் தேசத்தில் இருக்கும் பொழுது எலிமெலேக்கு இறந்து போய்விட்டார். பிறகு அவருடைய 2 பையன்களும் மோவாபிய பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். பிறகு அவர்களும் கூட இறந்து விட்டார்கள். அந்த வீட்டில 3 விதவைகள் இருந்தார்கள். நகோமி, ஓர்பாள், ரூத் என்ற 3 விதவைகள் இருந்தார்கள். அப்பொழுது நகோமி இந்த பெண் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம், அவர்களுடைய வாழ்க்கை ஏன் கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் உங்களுடைய சொந்த தேசத்துக்கு போங்க, நான் என்னுடைய தேசத்துக்கு போகிறேன் என்கிறதாக அவள் சொன்னாள். அப்பொழுது இந்த ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள், அவளோடு கூட திரும்ப வந்தாள் என்று வாசிக்கிறோம். இதுதான் கதையினுடைய முன் சுருக்கம். இப்பொழுது நகோமியும் அவளுடைய மருமகள் ரூத்தும் பெத்லெகேமுக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது நடக்கிற நிகழ்ச்சிகளை தான் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நகோமிக்கு 1ஆம் வசனத்தை வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய போவாஸ் என்னும் பெயருள்ள உறவின் முறையில், புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனான இனத்தான் ஒருவன் இருந்தான். போவாஸ் மிகுந்த ஆஸ்தியுள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மிகுந்த ஆஸ்தியுள்ளவர். சில நாட்களுக்கு முன்பாக
இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற மகாராணிக்கு எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கிறது என்கிறதாக ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிச்சேன். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் முழுவதுமே அவருக்கு சொந்தமா இருக்கிறது. அவர் மிகுந்த ஆஸ்திக்காரர் என்று சொல்லலாம். சங்கீதம் 24 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமி, அதனுடைய நிறைவு, உலகம், அதில் இருக்கிற குடிகள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். ஆகவே அவர் எவ்வளவு பெரிய வசதியானவர், எவ்வளவு ஆஸ்திக்காரர்ங்கிறதை அறிந்து கொள்ளுகிறோம். பிறகு 50ஆம் சங்கீதம் 10-11வது வசனங்களிலே, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். இங்க என்ன சொல்றாரு? காட்டு ஜீவன்கள், மிருகங்கள், பறவைகள், வெளியில நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையது என்கிறதாக தேவன் மிருகங்களை பற்றி சொல்லுகிறார், பறவைகளை பற்றி சொல்லுகிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியில இருக்கிற எல்லா வெள்ளி, எல்லா பொண்ணு, விலையேற பெற்ற கற்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தம் இல்லாதது உலகத்துல எதுவுமே இல்லை. இன்னொரு முக்கியமான குறிப்பு, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18:4வது வசனம், இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். மனுஷனுக்கு ஆத்துமாவை கொடுத்தவர் ஆண்டவர். அப்போ நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு வகையில சொந்தம். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். பிறகு சங்கீதம் 62ஆம் சங்கீதம், சங்கீதம் 62:11 வசனத்தை வாசிக்கிறேன். 62ஆம் சங்கீதம் 11 வசனம், வல்லமை தேவனுடையது என்பதே என்று வாசிக்கிறோம். 11 வசனத்துல வல்லமை தேவனுடையது. அப்ப எல்லாமே தேவனுக்கு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 29:11 வசனம், கர்த்தாவே மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் என்று வாசிக்கிறோம். ஆகவே எல்லாம் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோம். ஆகவே அவர் இதிலிருந்து மகா ஆஸ்திகாரர் அல்லது பெரிய வல்லமையுடையவர், எல்லாம் அவருக்கு சொந்தம். He is the owner of everything என்று வாசிக்கிறோம். எல்லாம் அவருக்கு சொந்தம், நாமும் அவருக்கு சொந்தம். சிருஷ்டிப்பினாலே நாம் அவருக்கு சொந்தமா இருக்கிறோம். அதே சமயத்துல அவருடைய மீட்பினாலே 2வது முறையாக நாம் தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நான் கர்த்தருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோட நாம் அவரை பணிந்து கொள்ளலாம். ஆண்டவரே, என்னை சிருஷ்டித்தீர், எல்லாம் உமக்கு சொந்தமா இருக்கிறது. அதே சமயத்துல உம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டதுனால நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். 2வது, இந்த போவாசை பற்றி வேதத்திலே நம்ம சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பு 11வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. மிகவும் நகோமியும் ரூத்தும் ஏழைகளாய் இருந்த காரணத்தினாலே சாப்பிட கூட அவர்களுக்கு ஒன்றும் இல்லாத அந்த நேரத்திலே
ரூத் தானாகவே நான் ஒரு வயலிலே போய் கதிர்களை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவள் போனாள். அப்பொழுது அவள் போயிருக்கிற சமயத்துல பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது போவாஸ் அந்த வயல் நிலத்தின் சொந்தக்காரர் அங்கு வருகிறார். அப்பொழுது இந்த பெண் யார் என்று சொல்லி கேட்கிறார். பிறகு அதற்கு தலைவராய் இருக்கக்கூடியவன், அறுக்கிறவர்களுக்கு தலைவனாயிருந்தவன், அவள் யார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இவன் சொல்லுகிற வார்த்தை இது: நீ உன் மாமியாருக்கு செய்ததும் உன் தகப்பனையும் தாயும் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. போவாசுக்கு ரூத்தை பத்தி எல்லாம் விவரமாக தெரிந்தது. கூடுதலான நிலையில நம்மை பற்றி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் விவரமாக தெரியும். நாம் இந்த உலகத்துல என்றைக்கு பிறப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன வேலை செய்வோம், யாரை கல்யாணம் பண்ணுவோம், எத்தனை பிள்ளைகள் பிறக்கும், எப்போ சாவோம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். என்றைக்கு நம்முடைய மரண நாள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுவோம், நாம் எப்படி ஆண்டவருடைய சாட்சிகளா இருப்போம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். இங்கிலீஷ்ல ஆல் நோயிங் காட், ஆம்னிஷியன்ஸ் சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அவருக்கு மறைவா இருக்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த உலகத்துல சில காரியங்களை மறைக்கலாம், சில உண்மைகளை மறைக்கலாம், பாவங்களை கூட மறைக்கலாம். ஆனால் தேவனுக்கு மறைவாயிருக்கிறது ஒன்றுமில்லை, எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அவர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்த தேவனாயிருக்கிறார். எல்லாம் அறிந்த தேவன். அவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. நம்முடைய பலவீனங்கள் தெரியும், நம்முடைய குறைகள் தெரியும், நம்முடைய தப்பிதங்கள் தெரியும், நம்முடைய அறியாமைகள் தெரியும், நம்ம எந்த பாவத்துல விழுந்துட்டோம்னு தெரியும், எந்த ரகசிய பாவம் நம்மிடத்துல இருக்கிறதுன்னு தெரியும். இவற்றை நிமித்தமாக கூட நம்மை தள்ளிவிடாதபடிக்கு மிகுந்த அன்புள்ளவராக அவர் நம் பேரிலே அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆகினால எல்லாவற்றையும் அவர் தேவன் அறிந்த தேவன். நமக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனா அவருக்கோ அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு தெரியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தேவன் அறிந்திருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தருக்கு நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோட நாம் அவரை பணிந்து கொள்ளலாம். பிறகு ரூத்தை அவர் பார்த்த மாத்திரத்திலே ரூத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க முற்படுகிறார். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். 8வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. எங்கே போகாதம்மா, இதே நிலத்துல நீ இரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியே போனா உனக்கு பாதுகாப்பு இல்லை, இங்க இருந்தா உனக்கு பாதுகாப்பு என்கிறதாக போவாஸ் சொல்லுகிறார். பிறகு 15வது வசனம், அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்த பொழுது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். இவ பொறுக்கி கொள்ளட்டும், யாரும் அவளை ஈனம் பண்ணக்கூடாது, யாரும் அவளை அதட்டக்கூடாது என்கிறதாக வயல்வெளியிலே வேலை செய்யக்கூடிய தன்னுடைய ஆட்களுக்கு இவர் கட்டளை இடுகிறார் என்கிறதாக வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர், மனுஷனுடைய ஏழைகளுக்காக பரிதாபப்படுகிற ஒரு தேவனாய் இருந்தபடினாலே ஒரு முறைமையை பழைய காலத்திலே கட்டளையிட்டு இருந்தார் யூதர்களுக்குள்ளாக. வயல் நிலத்திலே வேலை செய்கிறவன் அறுவடையின் நேரத்திலே அவனுடைய நிலத்தினுடைய 4 எத்தனை கார்னர்ஸ் இருந்தாலும் சரி, மூலைகள் இருந்தாலும் அந்த மூலைகளில் இருக்கிற பயிர்களை அறுக்க கூடாது. அவைகள் ஏழைகளுக்கு. ஏழைகள் யார் வேண்டுமானாலும் அதை எடுத்துக் கொள்ளலாம். அதே சமயத்துல கட்டி அரிகளை கொண்டு போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். ஏதோ சில அரிகள் சில மணி, கோதுமை மணியோ அல்லது ஏதோ சிந்தி விடுகிறது, கீழே விழுந்து விடுகிறது, அதையும் அவர்கள் எடுக்கக்கூடாது.
ஏன் தேவன் ஏழைகள் பேரிலே எவ்வளவு அவர் பரிதாபப்படுகிறார் என்கிறதை இது காட்டுகிறது. ஆகவே இந்த ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஆண்டவர் அந்த காலத்துல ஏழைகளுக்கு கொடுத்திருந்தார். ஆகையினால இதைதான் அவள் செய்து கொண்டிருந்தார். ஏழை என்ற நிலைமையிலே அவளுக்கு ஒன்றுமே இல்லாதிருக்கும் பட்சத்திலே அவள் அந்த நிலத்திலே கீழே விழுகிறதை அவள் பொறுக்கி கொண்டாள். இவர் என்ன சொல்றாரு, போவாசு அந்த வேலைக்காரரை பார்த்து பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், நீங்களே போட்டுருங்க, கீழே போடுங்க, அவ எடுத்துக்கிட்டோம் என்கிறதை போல அவர் சொல்லிவிடுகிறார். அப்படி அந்த பெண்ணினுடைய பாதுகாப்புக்காக இந்த போவாஸ் எவ்வளவு கரிசனை உடையவராயிருக்கிறார். வேற நிலத்துக்கு போக வேண்டாம், இங்கேயே நீ இருக்கணும், இங்கே நீ என்னுடைய பொறுக்கி கொள்ள என்னுடைய வேலைக்காரரோட நீங்க இருக்கணும். அவர்களிடத்துல என்ன சொல்றாங்க, கொஞ்சம் அரிகளை நீங்க கீழே விட்டுடுங்க, அவள் பொறுக்கி கொள்ளட்டும் என்கிறதாக போவாஸ் அவளிடத்துல சொல்லுகிறார். இப்படி போவாஸ் அவளுக்கு காட்டுகிற அந்த ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கடந்த வாரத்துல தேவன் எப்படி நமக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறார் என்கிறதாக நம்ம கவனித்தோம். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நமக்கு கோட்டையாக இருக்கிறார், நமக்கு துருகமாக இருக்கிறார், மறைவிடமாக நமக்கு இருக்கிறார், பிறகு நம்முடைய கேடகமாக இருக்கிறார், நம்முடைய நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நம்ம வாசித்தோம். இன்றைக்கும் அவர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கிற அவருடைய கண்கள் நம்ம மேலே எப்பொழுது நோக்கமாயிருக்கிறது. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேலே நோக்கமாயிருக்கிறது. நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய நிழலிலே நாம் தங்குகிறோம். அவர் என்னுடைய அடைக்கலம், அவர் என்னுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய நிலையிலே தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். போவாஸ் ஒரு கொஞ்ச அளவிலே ரூத்துக்கு பாதுகாப்பை கொடுத்தான். தேவனோ நம்முடைய மரண நாள் வரியந்தம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறதுனாலே நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். அடுத்தபடியாக 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், பிறகு 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் போவாஸ் சாப்பிட்டு வேளையில் அவளை பார்த்து பின்பு போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படி அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தார். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். 11வது வசனம், 9வது வசனம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவள் பிறகே போ, ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அவளுக்கு தண்ணீரை கொடுத்தான், சாப்பிடுகிறதற்கான ஆகாரத்தை கொடுத்தான். வறுத்த கோதுமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது, வறுத்த பயறு அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்கிறதாக வாசிக்கிறோம். அப்படி அவளுடைய சரீரத்திற்கான தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனா, ஒரு போஷகராக அவர் இருந்தார், ப்ரொவைடர். அவள் சரீரத்துக்கு என்ன தேவை? பொதுவா நமக்கு தேவையானது கொஞ்சம் சாப்பாடு, தண்ணி ரொம்ப தேவை. அதே இந்த போவாஸ் ரூத்துக்கு கொடுத்தார் என்கிறதாக நம்ம வாசிக்கிறோம். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாள் என்று 14ஆம் வசனத்துல வாசி. ஆகவே அவளை திருப்தி செய்கிற தேவனாக, அவளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவனாக, தண்ணீரை கொடுக்கிற தேவனாக போவாஸ் இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் நம்முடைய ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவரிலே நாம் திருப்தி கொள்ளுகிறோம் என்கிறதை இவைகள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இங்கு போவாஸ் அவளுடைய ஒரு ப்ரொவைடரா இருக்கிறார். முதல்ல அவளுடைய ப்ரொடெக்டரா இருந்தார், ஆல் நோயிங் காடா இருந்தார். இப்போ அவர் ப்ரொவைடர் என்கிறதாக அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பிறகு 13வது வசனத்திலே, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உடைய வேலைக்காரிகள் ஒருத்திக்கு சமானமா இருந்தாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி
உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே, ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினீரே என்று சொல்லுகிறாள் ரூத். ஆறுதல் சொல்லுகிற தேவன். அவருக்கு பைபிள்ல ஒரு பேரு சகல ஆறுதல்களின் தேவன் பேரு. ஆறுதல் இல்லாத எல்லாருக்கும், கவலைப்படுகிறவர்களுக்கு, துக்கப்படுகிறவர்களுக்கு, வேதனை மத்தியில கடந்து போகிறவர்களுக்கு, ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஆறுதலை கொடுக்க தேவனா இருக்கிறார். உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகளின் வழியாக கடந்து போகிறவர்களுக்கு அவர் ஆறுதல் அளிக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், கவலையை நீக்கிறவர், அவர்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு நிர்பந்தத்துல இருக்கிற ரூத்துக்கு புருஷனும் இல்லை, பிறகு சாப்பிடுகிறதற்கான வருமானம் இல்லை, மிகுந்த ஏழை என்ற நிலையில அவள் இருக்கிற அந்த சூழ்நிலையில அவளிடத்துல போவாஸ் ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறார். ஆண்டவர் கூட நம்மிடத்துல நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். எத்தனையோ ஆறுதலான வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாமே. மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. பிறகு யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். பிறகு 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவர்களாக நான் உங்களை விடேன் என்று சொல்றாரு. பிறகு 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். பிறகு ஏசாயா 41ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். 13ஆம் வசனம் 2வது பகுதி, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றார். நான் உனக்கு துணை நிற்க. இப்படி எத்தனையோ ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் இப்படியாக இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு அவர் ஆறுதலை கொடுக்கிற தேவன், God of all comforts, எல்லா ஆறுதல்களின் தேவனாக நமக்கு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையின் மத்தியிலும் அவரிடத்துல போகும் பொழுது அவருடைய வசனங்களின் மூலமாக நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். சரி, ஆகவே ரூத்தை பற்றி, இந்த போவாசை பற்றி இப்படி இந்த காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். பிறகு இன்னொரு முக்கியமான காரியம் இந்த 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். நகோமிக்கு உறவின் முறை, நகோமியினுடைய புருஷனுக்கு உறவின் முறை போவாஸ், ஒரு ரிலேட்டிவ். பிறகு 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், மீட்டு கொள்ளக்கூடிய சுதந்திரவாளி என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல கின்ஸ்மேன் ரிடீமர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் அவனுக்கு தான் இருக்கிறது. எதை மீட்டு கொள்ளணும்? இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல பலவிதமான அர்த்தத்தோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரிடீமர், மீட்பர் என்கிறவர் யார், எதற்காக, அவருடைய நோக்கம் என்ன என்று சொல்லி அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இதே அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாயிருக்கிறான். நெருங்கிய உறவின் முறையான், ஆதரிக்கிற சுதந்திரவாளி, நம்மை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராகிய ரட்சிக்கிறது அல்லது மீட்டுக் கொள்ளுகிறது ஒரு நெருங்கின உறவின் முறையான் தான் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கிறது பிரமாணமா இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே நம்மை போல மனுஷனா வந்தார். அவர் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லல.
ஆனா அந்த பிரமாணத்தின் அடிப்படையில நம்மை மீட்கும்படியாக அவர் மனுஷனாக அவர் வெளிப்பட்டார். அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய மீட்பராக இருக்கிறார் என்கிறதாக நாம் அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த மீட்பர் என்ன செய்கிறாரு? பல காரியங்களை செய்கிறார். அவர் அடிமைத்தனத்தில இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறவர். அவருக்கு தான் மீட்பர் என்று பெயர். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறவர். இஸ்ரவேல் ஜனங்க அடிமையில இருந்தாங்க. மோசேயினுடைய தலைமையில ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டார். ஆண்டவர் மீட்பர் என்று அவரை குறித்து நம்ம சொல்லலாம். இப்பொழுது ஒரு உறவின் முறையார், ஒரு சொந்தக்காரர் ரொம்ப ஏழைகள் ஆயிட்டாங்க, அவங்க நிலமெல்லாம் விற்று விட்டாங்க. அந்த நிலங்களை மீண்டுமாக அவர்களுக்கு வாங்கி கொடுப்பது அல்ல, அதற்கான கிரயத்தை கொடுத்து அவர்களை மீட்டுக் கொள்ளுதல் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உதவிகளை கொடுத்து ஆதரிக்கிறவர். அதுதான் மீட்பர் என்கிறது அதற்கு பொருள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக அவர் நம்முடைய மீட்பரா இருந்தார். நம்ம பாவத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டாரு, அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு கொண்டாரு, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி கொண்டார். என்ன செஞ்சார்? அதற்கு தன்னுடைய கிரயத்தையே கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இப்படி சிந்தி தேவன் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவராக அவர் நமக்காக மாறிவிட்டார். யோபு அவரை குறித்து இப்படி சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 19:25. யோபு 19:25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யோபுக்கு கூட இந்த ஒரு அறிவு இருந்தது. தேவன் என்னுடைய மீட்பர், தேவன் என்னுடைய மீட்பராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். தேவன் என்னுடைய மீட்பர், ஆண்டவர் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். அந்த மீட்பர் நமக்காக பெரிய கிரயத்தை கொடுத்தார். கிரயத்தை கொடுத்து அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். அவர் கொடுத்த கிரயம் அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவர் நம்மை மீட்காதபடிக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். தேவன் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். பிறகு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுக்குரிய வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய மீட்பர் என்கிறதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே போவாஸை பற்றி இப்படிப்பட்ட சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். போவாஸை பற்றி சில காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசியா நம்ம பார்த்தது அவர் நம்முடைய மீட்பர்னு வாசித்தோம். பிறகு அவர் நம்மை பாதுகாக்கிறவர், ப்ரொடெக்டர் என்று நம்ம வாசித்தோம். பிறகு அவர் இஸ் காட் ஆஃப் கம்ஃபர்ட், எல்லா ஆறுதல்களை கொடுக்கக்கூடிய தேவன் என்று வாசித்தோம். பிறகு இஸ் அ காட் ஹூ சாட்டிஸ்ஃபைஸ், நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய தேவன் என்று நம்ம பார்த்தோம். He is our all knowing God, எல்லாவற்றையும் அறிந்த தேவன் என்று வாசிக்கிறோம். He is our divine protection, தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறவர் என்று வாசிக்கிறோம். முதல்ல நம்ம சொன்னது he is a mighty man of wealth, மிகுந்த ஆஸ்திகாரர், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். நாமும் அவருக்கு சொந்தம், இரட்டிப்பான முறையில சொந்தம். சிருஷ்டிப்பின் அடிப்படையிலே நாம் அவருக்கு சொந்தம். அவர் மீட்டு கொண்டதினாலே நாம் அவருக்கு சொந்தம். சரி, அடுத்தபடியாக ரூத்தை பற்றி சில காரியங்களை நம்ம வேதத்திலே நம்ம பார்ப்போம். ரூத் 2ஆம் அதிகாரத்திலே முதலாவது அவள் எப்படி அவள் தன்னுடைய மாமியாரோடைய கூட
பெத்லகேம் தேசத்துக்கு வந்தாள் என்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளணும். முதல்ல 3 விதவைகளுமே பெத்லகேமுக்கு புறப்பட்டார்கள். அப்போ நகோமி சொல்றா, என்ன சொல்றா நீங்க பாருங்க, 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொன்னார். நீங்க போங்கம்மா, நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க, உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும் என்று 2 பேருக்கும் நகோமி ஆலோசனை சொன்னான். அப்போ அந்த ஓர்பாள் என்று சொல்லக்கூடியவள் அவள் திரும்பி போயிட்டாள். ஆனா ரூத் திரும்பி போகல. அப்பொழுது அவள் சொல்லுகிற வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும். திரும்ப சொல்லுகிறாள் 12வது வசனத்தை, என் மக்களே திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறாள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற ரூத் சொல்லுகிற பதிலை நம்ம நன்றாக கவனிக்க. என்ன பதில அந்த அம்மா அங்க சொல்றாங்க பாருங்க. 16வது வசனம், உங்க சகோதரி போயிட்டாலே, ஓர்பாள் போயிட்டா, சிஸ்டர் எல்லாம் போயிட்டா, நீயே போலாமேமா அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர் என்றார். ஒரு வார்த்தை சொல்றார், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய மோவாபிய தெய்வத்தை எல்லாவற்றையும் விட்டு ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவாவை தன்னுடைய தெய்வமாக அவள் தெரிந்து கொண்டாள் என்கிறது இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். பிறகு குடும்பத்தோடு கொண்டிருந்த எல்லா தொடர்பையும் அவள் துண்டித்து கொண்டாள். தன்னுடைய வீட்டுக்கு அவ போகல, தன்னுடைய தேசத்துக்கு போல, தன்னுடைய நண்பர்களை பார்க்க போகல, தன்னுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களை பார்க்க போல, சொந்தக்கார போக போல, நகோமியோட தெரியாத ஒரு இடத்திற்கு அவள் போகும்படியாக தன்னை உறுதி பண்ணிட்டா. என்ன சொல்றா? நீர் மரணம் அடைகிற இடத்துல நானும் மரணம் அடைவேன், மரணம் ஒன்றுதான் உண்மை என்னைய பிரிக்கணும் என்ற அளவிலே நகோமியினுடைய ஒரு விசுவாசத்தை பார்த்து இவளும் கூட இந்த விசுவாசத்துக்குள்ளாக அவள் வந்து விட்டாள், ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லலாம். பிறகு தன்னை கர்த்தருக்கென்று முற்றிலுமாக அர்ப்பணித்த கான்செக்ரேட் பண்ண ஒரு பெண்ணாக இந்த ரூத் இங்கு காணப்படுகிறாள். பிறகு அவள் வந்து போவாசை சந்திக்கிறாள். சந்திக்கும் பொழுது அவள் சொல்லுகிற வார்த்தை தான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. 13வது வசனத்துல, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். எப்படி எனக்கு கிடைச்சி ஆண்டவரே? போவாசனிடத்துல சொல்லுகிறாள், எப்படி உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தது? யாருன்னே தெரியாது, ஆனா உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சிச்சே. நான் உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருத்திக்கு சமானமாயிராவிட்டாலும். இதே வார்த்தை தான் இவன் சொல்லணும்னு யோசிக்கிறான் அந்த கெட்ட குமாரன், இளைய குமாரன். உங்களுடைய வேலைக்காரர்களை ஒருவருக்கு என்ன நீங்க விற்க வேண்டாம், ஒரு வேலைக்காரர்களை ஒருவனாக பிள்ளையாக என்ன விற்க வேண்டாம், வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்கிறதாக அந்த இளைய குமாரன் சொன்னான். ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு வார்த்தையை வேலைக்காரி கூட நான் பாத்திரன் இல்லை என்றாலும் நீர் என்னிடத்துல ஆறுதல் சொன்னீரே, பட்சமாய் பேசினீரே என்று அவள் சொல்லுகிறதை இங்க நம்ம வாசிக்கிறோம். பிறகு இப்படி அவள் போவாசனிடத்திலே அவள் பேசுகிறாள். 10வது வசனத்தில், அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில்
தயவு கிடைத்தது. எப்படி உடைய கண்களிலே எனக்கு எதனால தயவு கிடைத்தது? அந்நிய தேசத்தாள், இந்த மோவாபியர் என்று சொல்லக்கூடியவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதிகளாய் இருந்தார்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி 10வது தலைமுறையிலும் கூட அவர்கள் தேவ ஜனத்தோடு கலக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டார்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உபாகம் 23:3 அந்நியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, மன்னிக்கணும், 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியன் மோவாப் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, சபைக்கு வரக்கூடாது. 10வது தலைமுறை, எத்தனை வருஷம்? அதனுடைய அர்த்தம் என்ன? தொடர்ச்சியா கர்த்தருடைய வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியே இல்லை என்று தேவன் இந்த விதியை இந்த மோவாபியர் மேல செலுத்தினார். ஆனா இந்த மோவாபிய பெண் தன்னுடைய தெய்வங்களை விட்டு கர்த்தராகிய இயேசு யெகோவா தேவனை தன்னுடைய தெய்வமாக அவள் பற்றி கொண்டதுனால தேவன் அவளுக்கு கிருபையை காட்டினார். உண்மையாகவே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறும். புறஜாதி ஸ்திரியாக இருந்தாலும் கூட அவளை தேவன் ஏற்றுக்கொண்டார், அவளை ஆசீர்வதித்தார். ஏற்கனவே சொன்னபடி ஒரு ஜென்டைல் சர்ச், புறஜாதி சபைக்கு அவள் அடையாளமா இருக்கிறார். வேலைக்காரிக்கு கூட சமமா இல்ல அப்படின்னு சொன்னா, ஆனா பின்னால வாசிக்கிறோம், இந்த ரூத் தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராகிய போவாசனுடைய புருஷன் மனைவியாக அவள் மாறிவிடுகிறாள் என்கிறதாக நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஒரு கதையில இந்த ஒன்றுக்கும் ஜனத்தினுடைய பார்வையிலே தள்ளப்பட்டவள், சபிக்கப்பட்டவள், புறஜாதி ஸ்திரீ, அற்பமாக எண்ணப்பட்டவள், விதவை, கர்த்தருடைய சபைக்கு வர தகுதியற்றவள், அவள் போவாசினுடைய மனைவியாக மாறிவிட்டாள். நமக்கு ஆண்டவர் இந்த கிருபையை காட்டியிருக்கிறார். நாமும் பாவிகளாய் பிறந்தோம், துன்மார்க்கராய் பிறந்தோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்தோம், கீழ்ப்பிடியாமின் பிள்ளைகளாயிருந்தோம், துன்மார்க்கராயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம், தேவனுடைய சத்துருக்களாயிருந்தோம், புறஜாதியாராயிருந்தோம். அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மிகுந்த பெரிய கிருபையை அவர் நமக்கு காட்டினார். நமக்காக இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார், சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய ரிடீமர், நம்முடைய மீட்பராக அவர் நமக்கு மாறி இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். ஒருவேளை இந்த கூட்டத்துல யாராகிலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு அப்பீல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த மோவாபிய ஸ்திரீக்கு காட்டின இரக்கத்தை தேவன் எல்லாருக்கும் காட்டக்கூடிய தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவத்துல ஜீவித்தாலும், ரகசிய பாவத்தில் இருந்தாலும், துன்மார்க்கராய் இருந்தாலும், தேவனற்றவர்களாய் இருந்தாலும், தேவனுடைய காணியாட்சிக்கு நீங்கள் விலக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று அழைக்கிறார். அவரிடத்துல வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். என்னிடத்துல வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது என்று சொல்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய பிள்ளைகளாக மாறுங்க. அவருக்குள்ளே இருக்கிற நித்திய சுதந்திர பீதத்தை நீங்க அனுபவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் நாமும் கூட ரூத்த போல இருந்தோம். நமக்கு கர்த்தர் பாராட்டின இரக்கங்களை நினைத்து இன்று அவர் நம்முடைய மீட்பராய் எப்படி மாறினார் என்கிறதை நினைவு கூறுது. அவர் நமக்கு கொடுக்கிற கம்ஃபர்ட்ஸ், ஆறுதலுக்காக, அவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்புக்காக, அவர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அறிந்திருக்கிறபடியினாலே நன்றி நேர்ந்த இருதயத்தோட நம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக, பணிந்து கொள்வோமாக. தானா நாளும் நீ மாசற்றர சிந்தினீர்
வா என்று என்னை கூப்பிட்டீர் என் மீட்பரே வந்தே நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்திருக்குதே என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தே நான் பாவிதான் பயத்தினால் அலைந்து பாவ பாரதால் அமிழ்ந்து மாண்டு போவதால் மீட்பரே வந்தே நான் பாவிதான் மெய்யாயினும் சீதேர்மை செல்வம் மோட்சமும் உம்மாலே பெற்று வாழவும் என் மீட்பரே வந்தேன் நான் பாவிதான் இறங்குவீர் அனைத்து காத்து ரட்சிப்பீர் அருளாம் செல்வம் ஆளிப்பீரன் மீட்பரே வந்தேன் நான் பாவிதான் அன்பாக நீங்கா தடைகள் நீக்கினி உமக்கு சொந்தம் ஆக்கினி என் மீட்பரே வந்தே பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறக்க யாவருக்கும் உம்முடைய செய்தி நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை பலமாய் உணர அனுபவிக்க செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய ஜனங்களை உயிர்ப்பித்தருளும்படியாக அவருடைய விசுவாசமும் அன்பும் அர்ப்பணிப்பும் உம் பேரில் அதிகரிக்க செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் சகாயமும் பலத்தையும் வார்த்தைகளையும் தருவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும். கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமாக உம்முடைய வார்த்தைகள் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இன்றைக்கு சொல்லுகிற செய்தியானது கொள்ளை நோய் பற்றியான செய்தி. சீஷர்கள் அவரிடத்துல கேட்ட கேள்வி, இவைகள் எப்பொழுதும் சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 3 6-8. பின்பு அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 6 8. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமியேற்றிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 4 8. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே,
நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவருடைய பாவம் வானப்பரியந்தம் எட்டினது, அவருடைய அநியாயங்கள் தேவன் நினைவு கூர்ந்தார். 8வது, ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலனளிப்பேன். இந்த செய்தி கேட்கறதுக்கு யாருக்கும் அவ்வளோ பிரியமா இருக்காது. கொள்ளை நோய் இந்த மாதிரி பூமி எரிச்சை பற்றி இந்த வருஷத்துல அடிக்கடி பேப்பரை நான் பார்த்துருக்கேன். எனவே என்னுடைய டோனவரில் இருந்தவர் போன வருஷம் ஒரு டிசம்பரில் ஒரு கடையாளி இருந்தார். அவர் அமெரிக்காவில் மெரிட் ஐலாண்டில் இருக்கிறார். அந்த மெரிட் ரிட்டையர்ட் டாக்டர். மெரிட் ஐலாண்டு தண்ணிக்குள்ள மூழ்குதான். எனவே வேற இடத்த பார்க்கணும். அப்போ இயற்கையில் அழிமானங்கள் வருது, பல இடங்களில் பூமி எரிச்ச வருது, யுத்தங்களின் செய்தி வரும். எத்தனை வருடங்களுக்கு அப்புறம் திருப்பி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் மோதல் ஏற்பட்டது. கொள்ளை நோய் பல இடங்கள்ல வரும். எனவே இந்த செய்தியெல்லாம் கேட்கறதுக்கு ஜனங்களுக்கு பிரியமா இருக்காது. எனவே அன்றைக்கு இந்த செய்தி பிரியமோ பிரியமில்லையோ சொல்லியிருக்கிறாரு. எனவே அந்த செய்தியை சொல்லணும், சபையிலே சொல்லணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல சபையிலன்னு சொல்லியிருக்கு. அந்த சபையில இந்த காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. வேதாந்தத்துல பல இடங்கள்ல இது வருது. நான் சில நாட்களாக எரேமியா இப்ப இசைகள் வாசிச்சுட்டு இருக்கேன். மற்ற பகுதியில் இருக்கு. இந்த கொள்ளை நோய் என்கிற வார்த்தை அடிக்கடி வருது வேதாந்தத்துல. இந்த வருஷத்துல இந்தியா தேசத்துல இப்படி கொள்ளை நோய் பரவணும் யாரும் யோசிக்கல, யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த கொள்ளை நோய்க்கு கொரோனா வைரஸ் காரணம் சொல்றான். வைரஸ் இந்த வருஷத்துல இந்த கொரோனா வைரஸ் போக இதுக்கு முன்னாடி இந்தியாவில் சில வைரஸ் வந்திருக்கு. எய்ட்ஸ், அப்புறம் ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூ, எப்படி அநேக வைரஸ் மூலமா வியாதிகள் பரவுது. கொள்ளை நோய் எகிப்தில் பார்க்கும்போது மிருகங்களுக்கு வந்தது, அது மனிதர் மேலேயும் வந்துன்னு சொல்லி பார்க்கும். ஆண்டவர் யாருக்கு தண்டனை கொடுக்கும்போது எந்த நஷ்டத்தை கொடுக்கணும், எந்த அழிவை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களுக்கு அதை கொடுப்பார். அப்போ நஷ்டம் வரும். மிருக ஜீவன்கள் தான் சொத்து, அதெல்லாம் போயிட்டேன்னா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த செய்தியை தான் சொல்ல யோசிச்சிருக்கேன். இந்த காரியங்கள் குறித்து சொல்லும்போது வேதம் இந்த கொள்ளை நோயை பற்றி என்ன சொல்லுது என்று சொல்லி உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதல்ல வேதம் சொல்லுது, இது கர்த்தருடைய தண்டனை. மனிதன் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனைன்னு சொல்லியிருக்கு. எனவே கொள்ளை நோயை அனுப்புவார் என்கிறது வார்த்தை வருது. தேவன் கொடுக்கிற செய்தியினை தேவன் கொள்ளை நோயை அனுப்புவார். சில நாட்களுக்கு முன்னால இந்த கொரோனா வைரஸ் ஏற்பட்டது, சைனா அவங்க லேபில் ரிலீஸ் பண்ணான்னு சொல்லிட்டு பேப்பரில் வாசித்தேன். அது அவன் இல்லைங்கிறான். ஆனால் அமெரிக்கா ஜனாதிபதி அவன் தான் செய்தான்னு சொல்கிறான். வேதம் என்ன சொல்லுது? எந்த அதிபதி இல்லைன்னு சொல்லலாம், ஆமான்னு சொல்லலாம், தேவனை அனுப்பினார்னு சொல்லியிருக்கு. எனவே கொள்ளை நோய் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி வாசிக்கணும். நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி என்கிற அந்த வார்த்தை வருது. தேசத்துல கொள்ளை நோயை அனுப்புவேன். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருக்கு.
அந்த தேசத்துல கொள்ளை நோயை அனுப்புவேன். அதில் உள்ள மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் நாசம் பண்ணும்படி என் உக்கிரத்தை ஊற்றும் பொழுது, இப்ப ஆண்டவர் திருப்பி நான் தான் கொள்ளை நோய் அனுப்புகிறேன். கொள்ளை நோயை அனுப்பி அந்த இதில் உள்ள மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் நாசம் பண்ணும்படிக்கு, எதுக்காக என்னுடைய உக்கரத்தை ஊற்றும்படின்னு போட்டுக்கு. அப்ப எதுக்காக அந்த கொள்ளை நோய்க்கு நாசம் பண்ணும்படிக்கு, அழிவை உண்டாக்கும் படிக்கு. இப்போ அது மனுஷனுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். நாசம் பண்ணதுக்கு அழிவு உண்டாதுக்கு சொன்னா அது யோசிப்பாரு. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல கொள்ளை நோய் கொடிய தண்டனை சொல்லியிருக்கு. 4 கொடிய தண்டனைகள் சொல்லியிருக்கு. 4 கொடிய தண்டனைகள்ல கொள்ளை நோய் ஒன்றா இருக்குது என்று எசேக்கியேல் 14:21 சொல்லியிருக்கு. அது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பாக இருக்குது என்பது வேதம் சொல்லுது. தேவன் கோபமாயிருக்கிறார் மனிதனுடைய பாவத்தின் முத்தம். எனவே எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 8ஆம் வசனமும் 19ஆம் வசனத்தை சேர்ந்து பிடிக்க, என் உக்கிரத்தை ஊற்றுவேங்கிறாரு. என்ன கொள்ளை நோயுடைய விளைவு? நாசம் பண்ணும்படின்னு சொல்லியிருக்கு. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம், நான் அதில் செய்த எல்லாவற்றையும் முகாந்தரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். காரணத்தோடு கொள்ளை நோய் அனுப்பியிருக்கிறார். இப்போ என்ன காரணம்? மனுஷன் செய்த பாவம், மனுஷன் செய்த மீறுதலுக்காக ஆண்டவரும் காரணத்தை கொடுக்கிறார். பெற்றோர் பிள்ளைகளை தண்டிச்சா, பெற்றோர் பிள்ளைகளை எதுக்காக தண்டிக்கிறாங்க? நல்வழிக்கு கொண்டு வருவதுக்காக. அப்போ ஆண்டவர் நம்ம நல்வழிக்க சரியான வழியில கொண்டு வருவதற்கு நாம் செய்தது பாவம் என்பதை உணரும் படிக்கும். சில சமயத்துல அது உணர்வுக்கு மாத்திரம் இல்ல, வாழ்க்கையே இல்லாதபடி செய்கிறார். சாகடிச்சிடுறாரு. வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு கொள்ளை நோய் அனுப்புறாரு. மனுஷன் செய்த அக்கிரமம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும், திரும்ப மாட்டான்னு சொல்லி தெரியும். எனவே தேவன் கோபமா இருக்கிறார். இதுக்காக இதை அனுப்புகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்றது. அதனுடைய நோக்கம் எதற்கு அனுப்பினார் சொல்லி பார்க்கும்போது, நாம் தேவனை அறிந்து கொள்ளணும். எசேக்கியேல் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது, கிட்டத்தட்ட 50க்கு மேல வருது. அப்பொழுது தேவனை அறிந்து கொள்வீர்கள். நாம் தேவன் நீதி உள்ளவர், நீதி செய்கிறவர், பாவம் செய்தா கோபிக்கிற தேவன், அதை அறிஞ்சு கொள்ளணும். அதுக்காக ஆண்டவர் இந்த தண்டனையை அனுப்புகிறார். மூன்றாவதாக, சரித்திரத்துல இப்படி இந்த கொள்ளை நோய் வந்ததாக வேதம் எடுத்து சொல்லுது. சரித்திரத்துல ஆதியாமத்திலிருந்து மனுஷன் பாவம் செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பாவம் செய்த சமயத்துல பிறகு அதுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்க, நீ மீறும் போது சாகவே சாவாய், பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லியிருக்கும். தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டு விட்டுற மாட்டாரு, அதுக்கு தண்டனை உண்டு. எனவே தேவனை அறிஞ்சு கொள்ளணும். பாவம் செய்கிற மனிதனை விட மாட்டார், அதுக்கு தண்டனை உண்டு வேதம் சொல்லுது. யாத்திராகமத்துல 9:1 வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு, நீ அவர்களை விட மாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்திருக்கையில் கர்த்தருடைய கரம் வெளியிலிருந்து இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதையின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிய கொள்ளை நோய் உண்டாகும். மகா பெரிய கொள்ளை நோய், சரியா? அது ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை. எகிப்துல யாருக்கு கிட்ட சொல்றாரு? மோசேயின் மூலமா பார்வோனிடத்துல சொல்றாரு. எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கட்டும், ஆண்டவர் அரசியல் பிளே பண்றது இல்லை, நான் தண்டனை அனுப்புவேன் சொல்றாரு. கொள்ளை நோயை அனுப்புவேன்னு சொல்றாரு. அது பெரிய தண்டனையாக இருக்கும். எனவே இப்படி சொல்லி எகிப்துல
ஜனங்களுக்கு கொள்ளை நோயை அனுப்பினார்னு சொல்லி வேதாவும் தெளிவாக சொல்லுகிறது. 4வது குறிப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். பாவத்தினுடைய விளைவாக லேவியராகமம் 26வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம் கொள்ளை நோயை பற்றி எச்சரிப்பு கொடுக்கிறார். நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏலத்தினையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கும் பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். கொள்ளை நோய் வரப்பண்ணி அந்த வார்த்தை வருதா? இப்போ கொள்ளை நோய் ஆண்டவர் வரப்பண்ணுகிறார். உபாகமம் 28வது அதிகாரம் உபாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்திரத்திற்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். அப்போ கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். இங்க லாக்டவுன் போட்டு நம்ம செய்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரயாசப்பட்டாலும் வியாதியினுடைய எண்ணிக்கை கூட்டிட்டு வருது. மனுஷன் பிடிக்க பண்ணுவார்னு போட்டுக்கு வியாதியை அனுப்புவார். அதை தப்ப முடியாது. யார் அதை தொத்தனோ யாரை பிடிக்கணுமோ அதை பிடிக்கும். ஏன்னா வேதம் அது தெளிவாக சொல்லும். கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார் சொல்லி எச்சரிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. 5வது காரியம் 91வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தரை அடைக்கலமாக கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். கர்த்தரை அடைக்கலமாக கொண்டிருக்கிறவர்களுக்கு 6வது வசனம் 91வது சங்கீதம் 6வது வசனம். இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். பயந்துகிட்டே இருக்காங்க. கொள்ளை நோய் யார பத்துமோ எப்படி வரணும், நம்ம இதெல்லாம் கட்ட வேண்டி இருக்குது. மாஸ்க் என்னமோ செய்றாங்க. இப்ப வெளியே போக அவ்வளவு பயப்படுறாங்க. வண்டி எங்க டிஸ்ட்ரிக்டுக்குள்ள வந்துருமோ, எங்க கிராமத்துக்குள்ள வந்துருமோ பயம். ஆள் இறந்து போனவன அடக்கம் பண்ணதுக்கு கொண்டு போனா வியாதி வந்துருமோ பயம். கொள்ளை நோயை பார்த்தா ஜனங்களுக்கு பயம் இருக்கு. ஆனா தேவனுடைய அடைக்கலத்துக்குள் கர்த்தரை தனக்கு அடைக்கலமாக தாபரம் சொல்லும்போது தனக்கு டென்ட் கூடாரமாக யார் வைத்து அவருடைய மறைவில் இருக்கிறானோ அவனுக்கு கொள்ளை நோய் குறித்து பயப்பட மாட்டான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். கொள்ளை நோய் இரவிலையும் வரும், மத்தியானத்திலையும் வரும். எந்த நேரத்துல வரும்னு சொல்ல முடியாது. மனுஷன் வேலையில இருந்தாலும் சரி, ராத்திரி படுத்திருந்தாலும் சரி, கொள்ளை நோய் அனுப்புற நேரத்துல ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்துல அனுப்புறோம், அவர் அனுப்புவார். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாம இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் அதை அணுகாதுன்னு சொல்லிக்கும். 91 சங்கீதம் 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பயப்பட அவசியம் இல்லை. அந்த கொள்ளை நோய் அவர்களை அணுகாது. 91 சங்கீதம் 9வது வசனம் 10வது வசனம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 9:10. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன் தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பாதுகாத்து கொள்ளுறதுனால நமக்கு வியாதி வரும்னு சொல்றதுக்கு இல்லை. நம்ம அந்த மருந்து சாப்பிடணும் நமக்கு. ஆண்டவர் வராதபடிக்கு அவர் அனுப்புகிறார், வராதபடிக்கு அவரை தடுத்து காப்பாற்றவும் முடியும், அவரால் முடியும். ஆண்டவருடைய வல்லமை குறித்து சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறான். எனவே கர்த்தர் அடைக்கலமாக கொள்ளுவர்களுக்கு
இந்த வாக்கு தத்துவம் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 6வது காரியம், இந்த மகா வியாதி என்ன விளைவு கொண்டு வரும்னு சொன்னா, தேவனுடைய கோபத்திற்கு வழி திறந்து ஆத்மாவே சாகடிச்சிடும். மனுஷனை கொல்லுறதுக்கு அனுப்புகிறார். இப்போ இந்த கொள்ளை நோய் மரணத்தை உண்டாக்கி விடுகிறது. வேதம் சொல்லும் மகா கொடிய வியாதி. எரேமியா 16 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம், ஆமோஸ் 6 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம் வரைக்கும். இந்த கொடிய நோய் வியாதி மனுஷனுக்கு தேவனுடைய கோபத்தை சுட்டி காட்டுது. அவர் தம்முடைய கோபத்திற்கு வழி திறந்து அவர்கள் ஆத்மாவை மரணத்துக்கு விலைக்கு காவாமல் அவருடைய ஜீவனை கொள்ள நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். 78வது சங்கீதம் 50வது வசனத்துல இருக்குது. இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில இருந்து சமைச்ச சம்பவம். நம்முடைய கோபத்திற்கு வழி திறந்து, நம்முடைய பாவம் தேவனுடைய கோபத்துக்கு வழி திறக்குது. அவள் ஆத்மாவை மரணத்துக்கு விலைக்கு காவாமல் அவள் ஜீவனை கொள்ள நோய்க்கு ஒப்பு கொடுத்தார்னு போட்டிருக்கு. 78வது சங்கீதம் 50வது வசனம். 78வது சங்கீதம் 50வது வசனம். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தான்னு போட்டு ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆங்கில வேதாந்தத்துல சோல்னு சொல்லியிருக்கு. ஆத்மா அழிவுக்கு விலைக்கு காக்கிறவர், உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு காக்கிறவர்னு 103ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். இங்க மரணத்துக்கு ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய தண்டனை மனிதன் பெயர்ல வருகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். எரேமியா 21 அதிகாரம் 6 வசனம். இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன், மகா கொள்ளை நோயால் அவர்கள் சாவார்கள். இந்த நகரம் சொன்னா சிதைக்கிய ராஜா ஆயிரம் சமயத்துல எருசலேமை குறிக்குது. கடைசி ராஜாக்கள் பக்கம் பாபிலோன் பிடிக்க வந்த சமயத்தில் நடந்த சம்பவம். அப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன், மகா கொள்ளை நோயால் சாவார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது மனிதனுடைய பாவம் தேவனுடைய கோபத்திற்கு வழி திறந்தது, மரணத்திற்கு வழி திறந்து சொல்லி கவனத்துக்கு கொண்டு வரேன். 7வது காரியம், இந்த கொள்ளை நோய் தேவனுடைய தண்டனை. மனிதனுடைய விக்கிரக ஆராதனைக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு ஆரோன் செய்த பொன் கன்று குட்டியை அவங்க வணங்குறது நிமித்தம் ஆண்டவர் கொள்ளை நோயை அவர்களுக்கு கொடுத்தான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே இதை கவனத்துல கொள்ள வேண்டியது அவசியம். 106ஆம் சங்கீதம் 29 வசனம். தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. சரி, 2வது முறுமுறுத்ததுனால ஆண்டவர் கொள்ளை நோய் தண்டனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். எண்ணாகமம் 11 அதிகாரம் 33 வசனம். எண்ணாகமம் 11 அதிகாரம் 33 வசனம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். 16 அதிகாரம் 50 வசனம். எண்ணாமம் 16 அதிகாரம் 50 வசனம். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயின் இடத்தில் திரும்பி வந்தான். 25 அதிகாரம் 18 வசனம். வாதைன்னு சொல்லும் போது வேற ஒன்றும் இல்லை, கொள்ளை நோய் தான். பேயோரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியால் பிரபுவினுடைய குமாரத்தின் சங்கதியினால் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால்
உங்களுக்கு மோசம் போக்கி நொறுங்கினார்களே என்றார். மூன்றாவது காரியம், யாரு தப்பு செய்தாலும் தாவீது ராஜா ஜனத்தொகை என்ன சொன்னா, சென்சஸ் எடுக்க சொன்னான். தாவீது ராஜா தன்னுடைய கர்த்தருக்கு பிரியம் இல்லை, கர்த்தர் நம்ப இல்லை, அவன் ஜனத்தொகை எடுக்கும்படி சொன்ன, சென்சஸ் சொல்லுவோம்ல, அந்த கணக்கு எடுக்க சொன்னதுனால கொள்ள நோயை வர பண்ணினார்ன்னு இருக்குது. 2 சாமுவேல் 24 15வது வசனம். 2 சாமுவேல் 24 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பேயோர் சேபா மட்டும் உள்ள ஜனங்கள் 70,000 பேர் செத்து போனார்கள். எத்தனை 1000 வருது, குறித்த காலம் வரைக்கும் போட்டு அதை கவனிச்சுக்கணும். அது கொள்ளை நோயில ஏராளமான பேர் சாவாங்க. அடுத்த காரியம், இந்த கொள்ளை நோய் யுத்தம் முடிஞ்ச பிறகு அல்ல யுத்த நாட்களில வரும். நிறைய பேர் பண்ணாங்க, நல்லா யுத்த வியாதி அப்படி பரவிட்டு வரும். கொள்ளை நோய் யுத்தம் கழிச்சு வரும். எரேமியா 27வது அதிகாரம் 13வது வசனம். 28வது அதிகாரம் 8வது வசனம். 27வது அதிகாரம் 13வது வசனம். நீயும் உன் ஜனமும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவானேன். அப்போ பட்டயம், அப்புறம் பஞ்சம், கொள்ளை நோய். கொள்ளை நோய் பட்டயம் எதை குறிக்கணும்? யுத்தம் அதை குறிக்கு. சரி, 28வது அதிகாரம் 8வது வசனம். பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தங்களையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்போ வேதாந்தத்தில் சொல்லியிருக்குது. இப்போ மாத்திரம் இல்லை, பழைய காலத்துல தீர்க்க தரிசிகள் கொள்ளை நோய் பற்றி பேசியிருக்காங்க. கொள்ளை நோய் இப்போதான் உண்டாயிருக்குன்னு சொல்லி அநேக கணக்கு சொல்றாங்க. அரசியல்வாதிகள் இது அப்பமே இருந்திருக்கு. பாவத்துக்குரிய தண்டனை எச்சரிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஜனங்கள் கவலைப்படலை. இப்போ அது அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம் 8வது வசனத்துல ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு வாதையானது பெண் மாற்றத்திற்காக ஜனங்கள் தேவனை விட்டதுனால, பெண் மாற்றத்துக்கு போனதுனால கொடுக்கப்பட்டது தண்டனை. 18:4-8 வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களே தேவன் நினைவு கூர்ந்தார். பாவத்துக்கு விளைவு தண்டனை கொடுக்கிறான்னு சொல்லி இங்க தெளிவா சொல்லியிருக்கு. இதுக்கு என்னதான் ரெமடி, என்ன இதுக்கு நம்ம செய்யக்கூடும், நம்மளால செய்யக்கூடிய காரியம், வாட் இஸ் த ரெமடி? 9வது காரியம் இங்க மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவது தான் ரெமடி. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 24வது அதிகாரம் 16வது வசனமும் 18வது வசனமும் பாரு. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். பாவத்துக்காக மனம் திரும்பணும். தாவீது ராஜா சென்சஸ் எடுத்தான், ஜனத்தொகை எண்ணனா. அப்போ ஆண்டவர ஜனத்தொகையை அழிக்கிறதுக்காக வேண்டி கொள்ளை நோயை ஏற்படுத்தினான். ஒரு தேவ தூதனை அனுப்பி ஜனங்கள்லாம் அடிக்கிறான். ஜனங்கள்லாம் அடிக்கும் போது தாவீது கர்த்தருக்கு முன்னால போய், நான் பாவம் செய்தேன், இந்த ஆட்கள் என்ன செய்தாங்க,
நான் தான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறான். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 14 வசனத்துல இருந்து 15, 17 வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையில் விழாதிருப்போமானாக என்றான். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பேயர் சேபா மட்டும் உள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதன் நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்னாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனங்கள் உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். தாவீது உண்மையாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய கோபத்துல கொள்ளை நோய் வரும்போது அவன் சேதம் மனசாவப்பட்டான். மனசாவப்பட்டது மாத்திரம் இல்ல, பலி செலுத்துறதுக்காக, பாவ நிவாரணத்துக்காக பலி செலுத்துறதுக்காக மிருகங்களை கொண்டு போனான். 2 மாடுகளை கொண்டு போய் அங்க பலி செலுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். மாத்திரம் இல்ல, அவன் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய மன்னிப்பை சார்ந்து வருகிறான். 24 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 25 வசனம் வரைக்கும். 2 சாமுவேல் 24, 23 25. அர்வனா ராஜ்யமாய் அவைகள் எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையா இருப்பாராக என்றார். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்கினேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைய வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் நிமித்தம் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இப்போ வாதை நிறுத்தப்படுவதற்காக தாவீது ஆண்டவரத்துல வேண்டுதல் செய்ய, தன்னுடைய குற்றங்களை மன்னிக்கும்படி கேட்டான். ஆண்டோடைய இரக்கத்துக்காக மன்னிப்புக்காக கேட்டான். வாதை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கும். இப்ப தேசத்துல, நம்முடைய தேசத்துல எப்படி கொள்ளை நோய் பரவிக்கிட்டு இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியமும் அதுதான். ஆண்டோடத்துல திரும்பி வரணும், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தும் நம்முடைய விக்கிரக ஆராதனை எல்லாம் ஒத்துக்கொண்டு அதை விட்டுட்டு கர்த்தரிடத்துல அவருடைய இரக்கங்களை சார்ந்து மன்னிப்பை சார்ந்து திரும்பி வர வேண்டும். அவர்தான் நம்ம படைத்த தேவன், உண்மையான தேவனிடத்துல வரணும். இயேசு கிறிஸ்துவ பாவம் விமோசனகாராக, பாவ நிவாரண பலியாக அவரை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பலி மரணத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே அவருடைய பாவ மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் நம்பி சார்ந்து வர வேண்டும். முடிவாக ஆண்டவர் என்னுடைய பாதுகாவலாக, அடைக்கலமாக, எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளணும். 91 சங்கீதத்துல வாசிக்கிறோம். 2வது, இந்த வாக்குத்தத்தங்களை சார்ந்திருக்கும் பொழுது பயப்பட அவசியம் இல்லை. கொள்ளை நோய் பற்றி பயப்பட அவசியம் இல்லை. 3வதாக, நம்முடைய தேசங்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக மனம் திரும்புவதற்காக, கர்த்தரிடத்துல திரும்புவதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாக உண்மையான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வேண்டுதல் செய்யணும். தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக வேண்டுதல் செய்யணும்.
ஆண்டோடைய இரக்கத்தையும் சார்ந்து இந்த கொள்ளை நோயை நிறுத்தணும்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் கொள்ளை நோயை நிறுத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. 17:5. அவன் பேசுகையில், இதோ ஒளியில் உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. யோவான் சுவிசேஷம் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஓகே, இயேசு கிறிஸ்து தம்முடைய மனுஷிக ஜீவியத்துல இவ்விதமாய் சொன்னார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனிமையா இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். எனவே அதனால செய்தியில நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா அல்லது தேவனுக்கு பிரியம் இல்லாம அவர் வேதனைப்படக்கூடிய ஏதாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். ரொம்ப அவசியமான காரியம். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்குதா, அதாவது அவருக்கு திருப்தி கொண்டு வருதா, டிலைட்டட். சில சமயத்துல சில பிள்ளைகள் வீட்டுல சில காரியங்கள் செய்யும் போது பெற்றோரை கவனிக்கிறாங்க, அவங்க அது பிரியம், அவன் செய்யறதை பார்த்து அவங்க புன்முறுவல் இருக்கும், அதை டிலைட்டட். அப்படி முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அது பார்க்கும், பிள்ளைன்னு பார்க்கும். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய பிரியத்தையும் சந்தோஷத்தையும் காட்டுறார். அப்போ வேதம் தெளிவாக சொல்றது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷிக வாழ்க்கையில பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா என்பதை நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பிரியப்படுகிறாரா, சந்தோஷப்படுகிறார் என்பதாக நாம் யோசித்து பார்ப்பது அவசியம். முதல் குறிப்பு, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த சாட்சி. இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி குறித்து பிதா கொடுத்த சாட்சி. ஞானஸ்நானம் பெற வரும் பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை தடுக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை தடுக்காதே, எல்லா நீதியை நிறைவேற்றும்படிக்கு நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியம். நானுமால ஞானஸ்நானம் பெறதுக்கு இருக்க, நீ எப்படி என்னால நான் உம்மால எப்படி ஞானஸ்நானம் பெறது சொன்னான். ஆண்டவர் சொல்றார், ஞானஸ்நானம் பெறது தேவனுடைய நீதியை நடப்பிக்கிற காரியம். அப்போ நீதியை நடப்பித்தார் இயேசு கிறிஸ்து. உலகத்துல நீதியான காரியங்களை நடப்பித்தது மூலமாக பிதாவான திருப்தி அடைந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண பொழுது, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா என்னை விட்டு நீங்க இப்படி செய்யும், அதனால என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடந்து. அவர் வந்தது உலகத்துக்கு மறிக்கத்தான் வந்தாரு. ஆனா கெத்செமனே தோட்டத்தை திரும்ப அவர் ஜெபிக்கிறார். அவர் மனுஷீகத்துல இருக்கிறார். மனுஷீகத்துல இருக்கும் பொழுது பிதாவுடைய சித்தம். யோசிச்சு பாருங்க, பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவமாக்கப்படுறது யோசிப்பாரு. அவருக்கு பிரியம் இல்லை, அது பிதாவுக்கு பிரியமா? என்னை அப்படி பார்க்கறதுக்கு பிதாவினால இது வரைக்கும் கைவிடப்படாதவர் சிலுவையில அவரால் கைவிடப்படுவது பிதாவுக்கு பிரியமா? நிச்சயப்படுத்தி கொள்றார், உறுதிப்படுத்தி கொள்றார், என்னை பிதாவுக்கு பிரியமான சொல்லி கேட்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க இப்படி நீங்க செய்யும், ஆனா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அப்போ பிதாவுக்கு பிரியமான காரியம் நம்முடைய விருப்பத்தின்படி நாம செய்யக்கூடாது. விசுவாசிகள் தேவனுடைய பிரியம், தேவனுடைய வசனத்துல நாம் எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யணும். இயேசு கிறிஸ்துடைய மாதிரியை அப்படியே கடைப்பிடிப்பது அவருக்கு பிரியமான காரியம் என்பதை மனதில் வைக்க வேண்டியது அவசியம். அது இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு காண்பித்தார். இரண்டாவது குறிப்பு, நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை திருப்திப்படுத்துகிறோமா, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோமா, பிரியமா இருக்கிறோமா என்று சொல்லி வேதத்தினுடைய வெளிச்சத்துல பார்க்கலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது,
இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமாயிருந்தார். நம்ம அப்படி பிரியமா இருக்கிறோமா? யாரு அவருக்கு பிரியமாயிருக்கிறார்? நீதிமொழிகள் 12:22 உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு பிரியம் பிடிக்கும், அவருக்கு டிலைட் ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லியிருக்கு. எனவே உண்மையா நடக்க, இன்றைக்கு அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை, உண்மை இல்லாத காரியம் காணப்படுகிறது, உண்மை இல்லாத வார்த்தைகள் காணப்படுகிறது. அது ஆண்டருக்கு பிரியமா இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டருக்கு பிரியமா இருக்கா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்ப்பது அவசியம். நீதிமொழிகள் 21:3. நீதிமொழிகள் 21:3. நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். 33 சங்கீதம் 5. 33 சங்கீதம் 5. நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். 33 சங்கீதம் என்ன சொல்லுது? அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. எதுல பிரியப்படுகிறார்? நீதியிலும் நியாயத்திலும். நீதியிலும் நியாயத்திலும் அவர் பிரியப்படுகிறார். 33 சங்கீதம் 5. அப்ப நம்முடைய வாழ்க்கை நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். 2 வருஷம் இந்த வசனம் தெளிவுபடுத்தியிருக்குது. நீதிமொழிகள் 11:20. உத்தம மார்க்கத்தாரோ கர்த்தருக்கு பிரியமானவர்கள். உத்தம மார்க்கத்தார்னா வாழ்க்கையில குற்றம் இல்லாதவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இருதயத்துல மாசு இல்லாதவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைவில்லாதவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீதிமொழிகள் 11:20. மாறுபாடுள்ள இருதயமுள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தம மார்க்கத்தார்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லி பிளேம்லெஸ் அண்ட் ஹோல் ஹார்ட்டட் இன் தேர் வேஸ். அவருடைய வழிகளிலெல்லாம் குற்றம் சாட்டப்படாத நிலையில இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இன்னும் யாரு கர்த்தருக்கு பிரியமானவர்கள்? எரேமியா 9:24. கர்த்தருக்கு பிரியமானவர்கள்னா தன்னை குறித்து மேன்மைப்படுத்தி பேசுறவர்கள் இல்ல, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டணும், கர்த்தர் இப்படிப்பட்டவர், இதை செய்கிறார்னு சொல்லி அவரை குறித்தே சொல்லணும். அதுல தான் அவருக்கு பிரியம் இருக்குன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிற குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் நிமித்தம் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல நான் பிரியமாயிருக்கிறேன். 1 Corinthians 1:30. சிறுவேளை அறையப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுது. மேன்மை பாராட்டுகிறவன் பவுல் சொல்றான், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும்படிக்கு அவரே நமக்கு ஞானமும். அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவை உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதப்பட்டிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். மேன்மை பாராட்டுற கருத்தை குறிச்சு இப்படி இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு இப்படி இருக்கா, ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார் என்று சொல்லி மேன்மை பாராட்டுறது அவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. 2 Corinthians 9:7. 2 Corinthians 9:7. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்ப மனதில் நிர்ணயம் பண்ணும், தசம பாகம் கொடுக்கறதில்ல. இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில தசம பாகம் கொடுக்கறது பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு வர்ற வருமானத்துல தேவனுக்கு கொடுப்பேன் சொல்லி நான் தீர்மானம் பண்ணி இந்த தசம பாகத்தை அப்படியே நான் கொடுத்துடணும். அது வட்டியிலிருந்து வந்த வருமானமா இருக்கட்டும், என்னுடைய சம்பளத்தை வர்ற வருமானம் இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நான் தேவனுக்கு கொடுத்து விடுவேன். வட்டி அநியாய வட்டி இல்லை, மனுஷனத்துல வட்டிக்கு பணம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்கு.
பேங்க்ல போடுறோம். அது நியாயமான காரியம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் நீ பேங்க்ல போட்டிருந்தா நான் வரும்போதே வட்டியோடு வாங்குவேன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. எனவே நாம் மனதை நிர்ணயப்படணும். நான் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு என்னுடைய வருமானத்துல வருகிறத நான் 10ல் ஒரு பாதி கொடுத்து விடுவேன். கஷ்டப்பட்டு இல்லை, எனக்கு எந்த கஷ்டம் இருக்கட்டும், எனக்கு எந்த செலவு இருக்கட்டும், அதை ஒரு பக்கம் தள்ளி விட்டுணும். அப்படி கொடுக்கிற இடத்துல தான் ஆண்டவர் பிரியமா இருக்கார். வேண்டாம் வெறுப்போடு கர்த்தருக்கு கொடுக்கறதுனா ஆண்டவர்ல பிரியமா இருக்க மாட்டாருன்னு வேணும் சொல்றது. ஏன் எதில் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்றது. வாட் அண்ட் ஒய், எதுல ஆண்டவருக்கு பிரியம் இருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியம் செம்மையானவர், அப்ரைட் பர்சன், வாழ்க்கையில நேர்மையா நடக்கிறவன். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியமானது என்று சொல்லி தெளிவாக வேணும் சொல்ற. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா என்பதை நான் கவனிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்க. உங்களை பெற்றாருக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்களை பெற்றவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். எபேசில இது நியாயம்னு போட்டிருக்கு. ஆனா கொலோசியர்ல இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி வாசிக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியது அவசியமான காரியம். இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார்னு சொல்லி வேதாமத்துல அப்படி மனுஷிக வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பலியே பார்க்கிலும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதே உத்தமம், பிரியமான காரியம். பலிய பார்க்கிறோம், நான் காணிக்க கொடுக்கிறேன், அது சற்று முடிஞ்சு போச்சு, நான் எப்படி வாழான் என்பதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். obeying the voice of the Lord. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுக்குதலும் உத்தமம். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஏன் பிரியமானவர்னு அவர் கொடுத்த சாட்சி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். இந்த கேவலமான மரணத்தை அவர் அடையும் பிடிக்கி, இந்த அவமான மரணத்தை, வேதனையான மரணத்தை அடையும் பிடிக்கி, பாவமாக்கப்பட்ட நிலையில அவர் வரும்படிக்கு, பிதாவாகிய தேவனால் கைவிடப்படும்படியான மரணத்தை அவர் அனுபவிக்கும்படிக்கு பிதா சித்தம் கொண்டு அவர் சிலுவைக்கு போக சொல்லும்போது அவர் அதை ஏற்றுக்கிட்டார். சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். பெருமையானவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே தாழ்மையாக நடந்து கொள்ளணும். வேதத்தை வாசிக்கிறோம், அது அவருக்கு புரியும். நம்மை தாழ்மையாக யார் நடத்துகிறாரோ தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய குமாரனுடைய மாதிரியே காண இருக்க பாடுறதா பார்க்கலாம். இந்த தாழ்மையில நாம் நடந்து கொள்கிறோமா என்று சொல்லி அவர் பார்த்து அவர் சந்தோஷப்படணும். அவர் 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் 18, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளில் விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஓகே, இந்த வசனத்தின் வெளிச்சத்துல நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுக்கு பிரியமா இருக்குதா? நாம் நமக்கே பிரியமா நடவாம தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள்
அவருக்கு அர்ப்பணிப்பது அவசியம். ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். சுத்தமாக்கி சீரைத்தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. மேய்ப்பன் போல முந்தி சென்றும் பாது காத்தும் வருவே. ஜீவ தண்ணீரண்டை என்றும் ஏழை பாரசீகவே. இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பே. இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பே. நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே. மோசம் பயமுமில்லாமல் தங்க செய்தி தாங்குவே. இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே. இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே. ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவே. பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்கவே. இயேசுநாதா இயேசுநாதா ஒளிகாலம் வாழ்விப்பே. இயேசுநாதா இயேசுநாதா ஒளிகாலம் வாழ்விப்பே. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஆராதனை ஒழுங்கு முழுதும் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட செய்திகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் அருமை சகோதரன் திடனை இந்த தள்ளாத வயதிலே நீர் எடுத்து உபயோகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள், பலவீனங்கள், வியாதிகள் இவைகளின் மத்தியிலே நீர் அவருக்கு மட்டும் உம்முடைய கிருபையை கொடுத்து தாங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரை நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய சரீரங்களை நீர் தாமை தொட்டு அவருக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறீரே, அவருக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படி இந்த கொள்ளை நோயை பற்றி அநேக காரியங்களை சகோதரர் சொல்லி கொண்டு வந்தார். கர்த்தாவே, இந்த காரியங்களை கேட்கிற நாங்களும் கூட இது தேவனாலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காரணத்தோட தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் யார் என்ன செய்தாலும் அது யாரும் அதை தடை செய்ய முடியாது என்ற அநேக கருத்துக்களை வேதத்தின் மூலமாக அவர் எடுத்து உரைத்தார். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே விழிப்பாயிருக்க, இதன் மூலமாக இந்த வைரஸ் மூலமாக என்ன நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோமோ வேத வசனங்களில் இருந்து அதை நாங்கள் கடைபிடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி ஆண்டவரே, அடுத்தபடியாக சகோதரன் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதை குறித்து அவர் பேசினார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிருந்தாரோ, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன் என்கிறதாக வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே, அப்படி கர்த்தாவே நாங்களும் கூட இந்த உலகத்திலே பிரியமாயிருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்திருந்தோம். எங்களை பார்த்து இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லக்கூடிய
ஒரு சாட்சி எங்களுக்குள்ளே உண்டாக, தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்க, கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க, அர்ப்பணிப்போடு ஜீவிக்க நீ எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கேட்ட எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளின் பேரிலே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு காரியத்திலே அவர்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுப்பீராக, கீழ்ப்படிதலை கொடுப்பீராக. துதிகன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்திலே தாழ்மையோடே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிவுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் நாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக.